மென்மையான வார்த்தையால் சொல்றேங்கய்யா. ரொம்ப அறச்சீற்றத்தோடு கடுமையான வார்த்தைகளை நான் உபயோகம் பண்ண விரும்பல. ரொம்ப மென்மையான வார்த்தையால சொல்ல விரும்புறேன், கேட்டுக்கோங்க. ஒரு ஈ நல் உணவை உண்டாலும் ஏற்கனவே மலத்தை உண்ட அந்த மனப்பழக்கத்தினால், மல வாசனையினால் மலத்தை நோக்கி மீண்டும் மீண்டும் செல்லுகின்ற மனநிலை தான் இதுங்க. அதனால தெளிந்து முடிவெடுங்கள். இந்த ஆத்மஸ்புரணம் அப்படின்னு சொல்ற இந்த சமாதி பழகுதலை உங்க தினசரி வாழ்க்கையோடையே கலந்து செய்ய துவங்குங்கய்யா. உண்மையில உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்துல இருந்தும் வித்ட்ரா பண்ணிக்கிறதுனால அமைதி வராது. உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்துல இருந்தும் எல்லாத்தையும் நோக்கி ரியாக்ட் பண்ணாம சாட்சியா இருக்கிறதுனால தான் அந்த பரமசாந்த நிலை அமையும், அந்த அகம் ஸ்புரண நிலை அமையும், தோன்றாத நிலை அமையும், சமாதி நிகழும். அதனால உங்க தினசரி வாழ்க்கை எடுத்து அந்த வாழ்க்கையோடைய அந்த செயல்பாடுகளை செய்யுங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நிகழ்பவர்களை பார்த்து எந்த ரியாக்ஷன் கொந்தளிக்காதீர்கள், வெடிக்காதீர்கள். சாட்சியாவே பாருங்க. மலத்தை நோக்கி மீண்டும் ஈர்க்கின்ற மனத்தை தவிர்த்து நிர்மலமாக, நிரஞ்சனமாக, நிர்விகல்பமாக, நிச்சலமாக, சாட்சியாக மீண்டும் மீண்டும் பார்க்க துவங்குங்கள். ஐயா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு செல்லும் ஃபங்க்ஷனல் யூனிவர்ஸுங்கய்யா. ஒரு செல்லுக்கும் இட் ஹாஸ் மெனி ஆர்கன்ஸ். இப்போ நமக்கு ஆர்கன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செல்லும் இட் ஹாஸ் அ மினி ஆர்கன்ஸ். That organs are called organelles. The organelles, they do a specialized tasks. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நியூக்ளியஸ் தான் செல்லோட பிரெயின் சொல்லுது. அந்த நியூக்ளியஸ் தான் செல்லோட ஃபங்க்ஷனை கமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லுது. ஆனா அது கிடையாது. ரியாலிட்டியில நியூக்ளியஸ் பிரெயின் கிடையாது. அது வெறும் ரிப்ளிகேஷன், ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான். அப்ப செல்ல கமாண்ட் பண்ற பிரெயின் எதுன்னா உங்களுடைய கான்ஷியஸ்னஸ். இந்த ஈகோ சிஸ்டம் தான் செல்ல கமாண்ட் பண்ணுது. நியூக்ளியஸ் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், பிரெயின் கிடையாது, கமாண்டிங் சிஸ்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.